தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்பதான இந்த செய்திகள் மூலம் தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை சொல்லும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்தும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சவுலுடைய அந்த வாழ்க்கையை தேவன் சந்தித்ததை, நடத்துகிறதை நாங்கள் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே என் ஆண்டவர் சவுலை ஏன் தெரிந்து கொண்டார் என்று நாங்கள் பார்த்தோம். அங்கே அவர் சொல்லுகிறாரு, சவுலை பார்த்து, அனனியாவை பார்த்து சொல்லுகிறாரு, சவுலை நான் தெரிந்து கொண்டது புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கு முன்பதாகவும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அவர் சொல்லுகிறாரு. அதே காரியத்தை தான் என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்லுகிறார் என்று நேற்றைய தினத்துல பார்த்தேன். அதற்கு பின்பதாக இது தேவனுடைய சித்தத்தை பவுலுடைய வாழ்க்கையில அவர் என்னென்று அனனியாவுக்கு சொன்ன பின்பதாக அதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவதற்கு தவறல்ல. என்ன? 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இது அழைத்தது உண்மைதான், தெரிந்து கொண்டது உண்மைதான், ஊழியம் தந்தது உண்மைதான், செய்ய வைக்கிறதும் உண்மைதான். அதோடு கூட பாடுகள் வரும் என்பதை அங்கே என் ஆண்டவர் சொல்ல தவறவில்லை. நாளும் பாடுகள் இல்ல, உபத்திரம் இல்ல, துன்பம் இல்ல, இயேசு விட்ட வந்தா ஒன்றும் வராது என்று பிழையாக வேதத்தை புரிந்து கொண்டு, பிழையாக போதித்துக் கொண்டு, பிழையாக மற்றவர்களுடைய இந்த காரியங்களை கேட்டு வாழ்ந்து கொண்டிருப்போமானால், ஆண்டவர் இந்த நாள் நம் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்காக நீங்க உண்மையாக என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரங்களாக நீங்க வாழுவீர்களாயிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. அதற்குள்ளாக நீங்க கடந்து வர வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. அவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க என்பதாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மூலமாக பின்பதாக நாங்க பார்ப்போம். இந்த பவுலா இருந்தான்னு, அந்த அப்போஸ்தலர்களா இருந்தான்னு, இந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து வரும்போது அங்கே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அங்கே தேவன் அவர்கள் மத்தியில கிரியை செய்தார். அங்கே தேவன் அவர்களை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். சிறைச்சாலைகளை உடைத்தார். தூதர்களை கொண்டு பேசினார். அவர் நேரடியாக பேசினார். அற்புதங்கள், அதிசயங்கள் மூலமாக அவர்களை வழி நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களுக்குள்ளாக போகும்போது தான் அந்த தேவனுடைய மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில, ஊழியங்கள்ல நாங்க பார்க்க முடியும். ஆகவே அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஆகிய எங்களுக்கு பாடுகள் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தம் உண்டு. உண்மையாக வேதத்தின்படி வாழ்ந்து வேதத்தின்படி ஊழியம் செய்வோமானால் கண்டிப்பாக பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் உண்டு. அந்த
பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியில என் ஆண்டவரும் எங்களோடு கூட இருந்து நடத்துவார். இது சத்தியம், இது சத்தியம். அதில் மத்தியில் அவரும் இருப்பார். அவருடைய மகிமை இருக்கும், அவருடைய வல்லமை இருக்கும், அவருடைய காரியங்கள் அங்கே இருக்கும். ஆகவே பாடுகளை உபத்திரவங்கள் துன்பங்களை கண்டு ஓடாதபடி அதோடு கூட தேவனோடு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.